வணக்கம் உறவுகளே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமுங்க. காலை சாப்பாடு பார்த்திங்கன்னா காலையில் சுட சுட தோசை தான். தோசைக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கனாக்கா கீரை சாம்பார் தான் வச்சுருக்கேன். தண்டைங்கீரை போட்டு கிடஞ்சக்கம் பருப்பு போட்டு இதை எடுத்து பார்த்திங்கன்னா பொரியல் தான், வறுவல். பாவக்காய் உருளைக்கிழங்கு போட்டு, பாவக்காயும் உருளைக்கிழங்கு சேர்த்து வறுத்துக்கணும். என் பையனுக்கு கசப்புங்கன்னா பிடிக்காது, உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சு வறுத்துக்கணும்னா கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். அதனால் மதியத்துக்கு சாப்பாடு வந்து பழைய சாதம் இருக்குது, அதனால் வந்துட்டு இன்றைக்கி சாப்பாடு எதுவும் வைக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீரை சாம்பார் தான் சொன்ன பார்த்தீங்களா, கீரை சாம்பார் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் எனக்கு வந்துட்டு தோசை எடுத்து டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். தோட்டத்துக்கு காய் பிடிக்க கூப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி களை எடுக்க அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு சேர்ந்துட்டு. இது வந்து வரக்காப்பி மாமியாக இருக்குது. இதை வந்து தண்ணி காய வச்சு தம்பிக்கு எடுத்து வச்சுருக்கேன். தம்பிக்கு வந்துட்டு வாட்டருக்கெலாம் ஊற்றுறது ஸ்கூல் போகிறதுக்கு. இதுதான் எனக்கான சாப்பாடு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு இது தான். இது வந்துட்டு தம்பிக்கு ஊட்டுறது தோசை எடுத்து வச்சுருக்கிறேன். அவனுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை வச்சு ஊட்டி விட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இது தான், சிம்பிளாக முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்களை மறக்காமல் கமெண்ட்